வணக்கம் நண்பர்களே. மை வி 3 உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் மை வி 3 நிறுவனத்தில் ஜூன் 4க்கு அப்புறம் பேஅவுட் வருமா, அதுக்கு எந்தாவது அறிகுறி இருக்கா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதே போல் எம்டி அவர்கள் ஏன் எந்த ஒரு அறிவிப்புமே இதுவரை கொடுக்கலாமல் இருக்காரு அப்படின்றத பற்றி இந்த நம்ம வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். யாராவது நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதே போல் இந்த வீடியோவில் வரக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மை வி 3 நிறுவனத்தில் 3 வருஷமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரியும், மார்ச் மாதம் ஃபஸ்ட்லேயே பே அவுட் ஆஃப் பண்ணிட்டாங்க. காரணம் வந்து எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் ஜூன் 4 முடிஞ்சதுக்கப்புறம் பே அவுட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இருந்தாலும் எலெக்ஷன் அறிவிக்காததுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பே அவுட்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போது எலெக்ஷன் முடியறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஆனால் அந்த பே அவுட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவங்க அறிவித்தது மாதிரி இப்போ பே அவுட் கொடுக்கறதுக்கு வந்து எந்த ஒரு அறிவிப்புமே இது வரைக்கும் அறிகுறியுமே தெரியல நமக்கு. நிறுவனத்துக்கும் தெரியும், ஜூன் 4 வந்து மக்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 3 மாதம் ஆச்சு. எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு சில தேவைகள் இருக்கும், எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது நிறுவனத்துக்கு தெரியும். இருந்தாலும் எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்கலாமல் இருக்கிறத பார்க்கும்போது பே அவுட்டு ஜூன் 4 வருமா அப்படின்றதுல ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது நமக்கு. ஏன்னா கேஒய்சி அப்டேட் பண்ணி 3 மாதம் ஆக போது இன்னும் வந்து அதை வெரிஃபிகேஷன் பண்ணலாமே வச்சுருக்காங்க. இது ஒரு காரணமாக சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம மக்களிடையே ஒரு சில சந்தேகங்கள் இருக்குது. அதே மாதிரி மற்ற நிறுவனங்களோட நம்ம நிறுவனத்தை கம்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம நிறுவனம் எந்த அளவுக்கு ஜெனுனாக இருந்துச்சு அப்படின்றது தெரியும். இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவங்க இப்போது மற்ற நிறுவனம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமாக அந்த ஒரு பிரச்சனை இந்த ஒரு பிரச்சனை இந்த மாதிரி தான் ஒரு 3-4 கம்பெனி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் பே அவுட் கொடுக்கவே இல்லை. அது மாதிரி இவங்களும் தள்ளி போடுறதுக்கு ஒரு சில சான்ஸ்கள் இருக்கா அப்படின்ற ஒரு பயம் நமக்குள்ளே இருக்குது. கேஒய்சி எல்லாம் இன்னும் வெரிஃபிகேஷன் ஆகலாமல் இருக்கிறதுனால அடுத்து இன்னும் இந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கலாமல் இருக்கார் எம்டி சார். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போதில் மக்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அதே மாதிரி எம்டி இன்னும் அறிவிக்கலாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். அது எந்தளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஏன்னா நமக்கு வந்து பே அவுட் வந்து எல்லாத்துக்கும் எல்லா அமௌண்ட்டும் கொடுத்துட முடியாது. கண்டிப்பாக அது முடியாது. ஏன்னா 4 மந்த் பிப்ரவரிலையும் பாதி பேத்துக்கு இன்னும் அமௌண்ட் கொடுக்கலாமல் இருக்குது. அப்படிங்கும் போல் எல்லா அமௌண்ட்டும் ஒரே இடத்துல கொடுத்துருவாங்களா அப்படின்றது வந்து கண்டிப்பாக முடியாத விஷயந்தான். அதனால் ஏதாவது ஒரு பிளானிங் நடந்துகிட்டு இருக்கும். ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ பே அவுட் கொடுக்கலாம் அப்படின்றது மாதிரியான ஒரு பிளான் போயிட்டுருக்கலாம். அதனாலையும் இன்னும் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. எதனால் நம்ம எல்லா அமௌண்ட்டையும் ஒரே விட்ராலில் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ பொதுவாக இந்த விட்ரால் ஆஃப் பண்ணாமல் கண்டினியூவாக போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கான வருமானம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நானே வந்துட்டு மந்த்லி வந்து எப்படி ஒரு 3000 பக்கமாக நம்ம ஸ்டோரில் போய் பொருள் வாங்கிடுவோம். இப்போ இந்த 3 மந்த் பார்த்திங்கன்னா 3 மந்த் டோட்டலாகவே 4000 தான் நம்ம பொருள் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணதுனால ஒரு சிலர் பர்ச்சேஸ் பண்ணலாமே இருந்திருப்பாங்க. அதனால் வந்துட்டு அந்தளவுக்கு நம்ம நிறுவனத்துக்கு வந்து வருமானம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நம்ம ஒரு பொதுவான ஒரு கணக்கு போட்டாலும் நம்ம பிஎம் மெம்பர் எடுத்துக்கங்க, ஒரு 30 லட்சம் பேர்த்து எடுத்துங்க பிஎம் மெம்பர். அவங்களுக்கு கணக்கு போட்டாலே இந்த 3 மாதத்துக்கு மொத்தம் சேர்த்து ஒரு 150 கோடிக்கு பக்கமாக வருது. அது இல்லாமல் நம்ம க்ரோன் மெம்பருக்கு ஒருத்தவங்க அக்கௌண்ட்லேயும் 1 லட்ச ரூபா கணக்கு வச்சாலும் ஒரு 2 லட்சம் பேர்த்துக்கு க்ரோன் மெம்பர் வச்சாலும் 2000 கோடிக்கு பக்கமாக வருது. இவ்வளோ அமௌண்ட்டு நிறுவனம் உடனே கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு சாத்தியம் இல்லை. இதில் நம்ம உறுப்பினர்கள் வந்து சொல்லுவீங்க, இதுக்கு முன்னாடி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அது எல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கிறதுக்கும் ஸ்டாப் பண்ணி ரன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எப்படியும் இது ஒரு 3-4 மாதமாவது ஆகும் கண்டினியூவாக அந்த ரன்னிங்க்கு வர்றதுக்கு. அது வரைக்கும் கம்மியான அமௌண்ட்டு தான் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் நிறுவனத்தை குறை சொல்கிறேன்னு யாரும் சொல்ல வேணாம். உள்ள நிலவரத்தை நம்ம சொல்கிறோம். நம்ம நிறுவனத்தில் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக நிறுவனம் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல போகிறது கிடையாது. உள்ள நிலவரம் இதுதான். ஒரு கம்பெனி ரன் ஆகிக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஸ்டாப் பண்ணி ரன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதில் நிறைய தடைகள் வரும். இந்த தடைகள்லாம் தாண்டி வர்றதுக்கு எப்படியும் 3-4 மாதம் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம வந்து விட்ரால் வந்து கம்மியான அமௌண்ட்டு கொடுக்குறது மாதிரி தான் வருன்ற ஒரு சூழ்நிலை தான் தெரியுது நமக்கு. அதனால் வந்துட்டு நம்ம மக்கள் வந்து ஜூன் 4க்கு அப்புறம் வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கோங்க. ஜூன் 4 முதல்ல கொடுக்குறாங்களா அப்படின்றதே ஒரு டவுட்டில் தான் இருக்குது. கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்.
ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டாவது வச்சு கொடுக்குறது தான் நல்லது. ஏன்னா மக்கள் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. பார்க்கலாம் நிறுவனம் என்ன செய்யுது அப்படின்றத பார்ப்போம். மற்ற கம்பெனிகளை போல் இழுத்தடிக்கிறாங்களா இல்லை கொடுக்குறாங்களா அப்படின்றத பற்றி நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.